நம்ம வீட்ல கூட இவ்வளவு நல்லா பெயிண்ட் அடிக்கல. சோனியா ஆண்டி வீட்டுக்கு சூப்பரா பெயிண்ட் அடிச்சாச்சு. ஆனா இந்த சோனியா ஆண்டி எவ்வளவு பண்ணாலும் நம்மள பாராட்டவே மாட்டேங்கிறாங்க. ஏ சிண்டு, பிரியாணி வேணும் கேக்குது, சப்பாத்தி வேணும் கேக்குது, இவ்ளோ ஸ்லோவா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படி உனக்கு கிடைக்கும்? ஆண்டி, நீங்க பணத்தை மிச்சம் பண்ணணும்னு நீங்க ஓசிலேயே என்கிட்ட சொல்லி அடிக்க சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல இந்த மாதிரி வேற பேசிட்டு இருக்கீங்க ஆண்டி. என்ன சிண்டு, சும்மா பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்குது. என்ன பண்றது, ஆளும் கிடைக்க மாட்டேங்குது. நீயே வேலையை பண்ணு. ஆண்டி, பெயிண்ட் சுத்தமா பத்தல. இங்க பாருங்க, இருந்த பெயிண்ட் ஃபுல்லா அடிச்சாச்சு ஆண்டி. ஸ்டோர் ரூம்ல போய் சீக்கிரமா புது பாட்டில் பெயிண்ட் இருந்தா எடுத்துட்டு வாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இங்க வேலையை முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வேற போகணும். அம்மா அம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா, நானும் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கட்டுமாமா? வேண்டாம் ராகுல், நீ கீழே வராதே. நீ பெயிண்ட் எடுத்துட்டு வர சொல்லிட்டு கீழே பெயிண்ட் எல்லாம் கொட்டிடும். நானே போய் பெயிண்ட் எடுத்துட்டு வருது, வெயிட் பண்ணு. உங்க பையனுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆண்டி. அவன் எப்பவுமே ஜாலியா இருக்கான். மத்தவங்க கிட்ட எல்லா வேலையும் வாங்கிட்டு இருக்கீங்க. இவங்கிட்ட ஒரு 4 வேலை வாங்கினா என்ன ஆண்டி, குறைஞ்சா போயிடுவான். அவனே போய் எடுத்துட்டு வரட்டும். சிண்டு, நான் போய் பெயிண்ட் எடுத்துட்டு வருது. சிண்டு, சீக்கிரம் வா, நான் பெயிண்ட் எடுத்துட்டு வந்தாச்சு. சீக்கிரம் வந்து இந்த பாத்ரூம்க்கு பெயிண்ட் அடிச்சு கம்ப்ளீட் பண்ணு. என் ஹஸ்பண்ட் வந்து என்னதான் வரேன் ஆண்டி, இருங்க. சும்மா கத்திட்டே இருக்காதீங்க. ஏதோ பாவம் நீங்க தனியா இருக்கீங்களே, அங்கிள் உங்களை திட்டிகிட்டே இருக்காரேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒரே அடியா என்கிட்டயே எல்லா வேலையும் கொடுக்காதீங்க. சிண்டு, நான் வீட்டுக்கு போயிட்டு குக் பண்ணிட்டு half an hourல வருது. நான் வர்றதுக்குள்ளே இந்த பெயிண்ட் ஒர்க்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீ பாட்டுக்கு பிரியாணி சாப்பிடலாம்னு நினைக்காதே. நான் சப்பாத்தி தான் செஞ்சு வருது, அதைத்தான் நீ சாப்பிடணும். பாத்துக்கோ. பண்டி அண்ணாவே அவங்க வீட்டுல எல்லா வேலையும் பாத்துக்கிறாரு. அதனால இங்க வந்தா நமக்கு ஏதாவது வேலை கிடைக்கும், ஜாலியா டைம் பாஸ் பண்ணலான்னு வந்தா சோனியா ஆண்டி இதுதான் சாக்குன்னு வீட்டையே நம்மளை வச்சு கட்ட பார்த்துட்டு இருக்காங்க, பணத்தை மிச்சம் பண்ணணுங்கிறக்காக. பண்டி அண்ணா அவரோட பேரை செவரு ஃபுல்லா எழுதி வச்சிருக்காருல்ல, நம்மளும் அதே மாதிரி எழுதலாம். ஐயோ, நம்ம பேரை எழுதுனா சோனியா ஆண்டி கோச்சுப்பாங்க. அதனால அவங்க பேரையே அவங்க வீட்டுல எழுதி வைக்கலாம். சோனியாக்கு என்ன ஸ்பெல்லிங்? SONIYA. சோனியாக்கும் சொன்னையாக்கும் அப்போ ஒரே ஸ்பெல்லிங்கா? ஐயோ, கன்ஃபியூஷனா இருக்கே. சரி, ஓகே, ஏதோ ஒன்று எழுதி வைப்போம். இதுக்கு மேலே எப்படி பெயிண்ட் அடிக்கத்தானே போறோம் அந்த ஆண்டி வர்றதுக்குள்ள. என்னது இது? ப்ளூ கலர் பிரைட்டாவே இல்லை. இந்த எல்லோ கலர் பெயிண்ட்டை எங்க வச்சாங்க? எல்லோ கலர்லயும் கொஞ்சம் அடிச்சு விடலாம். டே சிண்டு, எதுக்குடா இப்ப பாத்ரூம்ல எங்க அம்மா பேர் எழுதி வச்சிட்டு இருக்க? அசிங்கமா இருக்குடா. ஏண்டா ராகுல், உங்க அம்மா பேர் ஒன்னும் அவ்வளோ அசிங்கமா இல்லையே. சோனியா கொஞ்சம் சுமாரா தானே இருக்கு. அப்புறம் ஏண்டா கத்துற? டேய், எங்க அம்மா பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீ பாத்ரூம்ல எழுதி வச்சிருக்கிறதா அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, நக்கலா பண்ணிட்டு இருக்க. எங்க அம்மா வர்றதுக்குள்ள ஒழுங்கா அழிச்சிருடா. எங்க அம்மா மட்டும் இதை பார்த்தாங்க நல்லா திட்டு வாங்கவிடா நீயே. அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா, சிண்டு என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. சிண்டு, பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? என்ன சிண்டு இது? பேப்பர்ல பெயிண்ட் அடிச்சு விளையாடி இருக்கு. பாத்ரூம் செவுத்துல என் பேர் எழுதி வச்சிட்டு இருக்குது. உன் மனசுல நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்குது சொல்லு. என்ன ஆண்டி நீங்க உங்க வீட்டு பாத்ரூம்ல என்னோட பேர் எழுதி வச்சா திட்டலாம். உங்க பேர் தானே ஆண்டி எழுதி வச்சிருக்கேன், அதுக்கும் திட்டுறீங்க. எது பண்ணுனாலும் திட்டிகிட்டே இருக்கீங்க ஆண்டி. சரி, என்ன சாப்பிட கொண்டு வந்திருக்கீங்க? நான் நேத்து கேட்டேனே, சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வேணும்னு. நல்லா கரெக்டா பண்ணி எடுத்துட்டு வந்தீங்களா? உனக்கு நான் டிஃபன் தர முடியாது சிண்டு. நீ பாத்ரூம் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணாதான் நான் உனக்கு டிஃபன் தரும். என்னது, சாப்பாடு கிடையாதா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆண்டி? காலையில இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு 5 மினிட்ஸ் கூட ரெஸ்ட் தர மாட்டேங்கிறீங்க. அந்த ராகுல் பையன் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருக்கான். சரி, நீங்க முதல்ல தள்ளுங்க, எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, நான் போயிட்டு வரேன். ஐயோ, என்னது ஆண்டி, பாத்ரூம் மட்டும்தான் இருக்கு, சுத்தமா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. என்னது? பைப் கனெக்ஷனுக்கு 10,000 கேக்குது. அவ்வளோ நம்மனாலே பண்ணவே முடியாது. உங்க பண்டி வீட்ல கிணறு இருக்குதுல்ல, அங்க போய் நீ வாட்டர் எடுத்துட்டு வந்து பாத்ரூம் நீ என்ன ஆண்டி நீங்க பணத்துக்கு 1000 ரூபாய் கேட்கறா, 2000 ரூபாய் கேட்கறான்னு தண்ணி கனெக்ஷன் கூட கொடுக்காம இருக்கீங்க. எங்க பெரியமா வேற இந்த நேரம் பார்த்து பாத்ரூம்ல இருக்காங்க. ஒரு பாத்ரூம் கூட இவங்க வீட்ல இருந்து யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. கிணத்துல இருந்து கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணணுமா? நம்ம போறதுனால நம்ம கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போறோம். நாளைக்கு இவங்க மட்டும் எப்படி யூஸ் பண்ணுவாங்க? தண்ணி கனெக்ஷனுக்கே பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேல இபி கனெக்ஷன் இருக்குது, கேஸ் கனெக்ஷன் இருக்கு. அப்ப எதுவுமே கொடுக்க மாட்டாங்களா? அம்மா அம்மா, காலையிலிருந்து டிவி பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா. நான் அபிஷேக் வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் விளையாண்டுட்டு வந்துடுறேம்மா. ராகுல், பார்த்து போயிட்டு விளையாடிட்டு சீக்கிரம் நீ வரணும். லேட்டா பண்ணக்கூடாது. டிவி பார்த்து பார்த்து போர் அடிக்குதுன்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு விளையாட போறான். நம்ம கிட்ட எல்லா வேலையும் வாங்கிட்டு இருக்காங்க. ஏ சிண்டு,
சிண்டு தண்ணி கொண்டு வர இவ்ளோ நேரம் ஆகுதா உனக்கு? கொடத்தே குடு, நான் பாத்ரூம் போகணும். ஆண்டி நான் ஒன்றும் உங்களுக்கு கொண்டு வரல, நான் எனக்கு கொண்டு வந்திருக்கேன் ஆண்டி. எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் யூஸ் பண்ணணும். நீங்கள் முதல்ல தள்ளுங்க ஆண்டி, நான் போயிட்டு வரேன், நீங்கள் அதுக்கப்புறமா போங்க. முடியாது சிண்டு, நீ உங்க வீட்லயே பாத்ரூம் போ. கொடத்தே குடு முதல்ல. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்குது? இங்கே நிக்காதே, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். நீ அங்க போய் தள்ளி போய் நில்லு போ சிண்டு. என்ன தண்ணி எடுத்துட்டு வர சொல்லிட்டு இப்போ நீங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு ஆண்டி. எங்க வீட்டு பாத்ரூம் நான் தான் ஃபர்ஸ்ட் போகும். நீ ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்குது? நீ மொள் நகரு. உங்க பாத்ரூம் நீங்க போலாம், ஆனா நான் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும், என்ன எடுத்துட்டு வர சொல்லக்கூடாது. ஆண்டி போய் 10 நிமிஷம் ஆச்சு, உள்ள இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப சீக்கிரமா வெளியில வர போறீங்களா இல்லையா? தண்ணி எடுத்துட்டு வர வரைக்கும் ஒண்ணுமே சொல்லாம நான் எடுத்துட்டு வந்தோடனே நீங்க போயிட்டீங்களா? நான் சொன்னா நீ எப்படி என்ன விடும் சிண்டு? அதனாலதான் தண்ணி எனக்கு வேணும். அதனாலதான் உன்கிட்ட நல்லா பேசி நான் தண்ணி ஏட்டு வர சொன்னது. அட பாவமே, என்னை ஏமாத்திட்டேன்னு என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆண்டி நான் நினைச்சதை விட நீங்க ரொம்ப மோசமா இருக்கீங்க. இப்ப நீங்க வெளியில வர போறீங்களா இல்லையா ஆண்டி? இப்ப நான் பாத்ரூம் டோரை உடைக்க போறேன் பாருங்க. நீங்க மட்டும் இன்னும் 2 மினிட்ஸ்ல வரல, கண்டிப்பா உங்க வீட்டு பாத்ரூம் டோரை நான் உடைச்சிருவேன் ஆண்டி. சீக்கிரமா வெளியில வாங்க. ஆண்டி நீங்க என்ன ரொம்ப கோபப்படுத்திட்டே இருக்கீங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த ரோஜாவையும் இப்படிதான் கொடுமை பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்களா? இருங்க இருங்க, எனக்கு பாத்ரூம் கொடுக்காட்டி நான் உங்களை சும்மா விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? போயிட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன் இருங்க. சோனியா ஆண்டி இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது இந்த சிண்டு யாருன்னு. நீங்க என்னோட பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டீங்க ஆண்டி. இதுக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம இருக்கவே மாட்டேன். அந்த ராகுல் பையன் அபிஷேக் வீட்டுக்கு போயிருக்கான். நான் இப்போ உங்க பாத்ரூம் கதவை லாக் பண்ணி விட போறேன். சாயந்தரம் வரைக்கும் நீங்க பாத்ரூம்குள்ளேயே இருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த சிண்டுவுடைய அருமை தெரியும். தனியா இருக்கீங்களே, ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா நீங்க என்னையே இரிட்டேட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் இங்கே தான் படுத்துட்டு இருப்பேன், நீங்க என்ன கூப்பிட்டாலும் உங்க பாத்ரூம் கதவை திறந்து விடவே மாட்டேன். லா 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 லா. சோனியா ஆண்டி என்ன இன்னும் சத்தத்தையே காணோம்? அவங்க சாப்பாடை சாப்பிட்டு அவங்களுக்கே வயிறு சரியில்லாம போச்சுன்னு நினைக்கிறேன். 1/2 மணி நேரமா பாத்ரூம்லயே உட்காந்துட்டு இருக்காங்க. என்னது இது? இந்த சோனியா ஆண்டி பாத்ரூம்குள்ளேயே தூங்கிட்டாங்களா, இல்லாட்டி வேற ஏதாவது வெளியில எஸ்கேப் ஆகி போயிட்டாங்களா? ஐயோ, என்ன கதவு ஓபன் பண்ண முடியல. இங்க யாராவது இருக்குதா? ராகுல், ராகுல் எங்க போச்சு நீ? ஏய், இங்க யாராவது இருக்கீங்களா இல்லையா? கதவை திறங்க, யாரு லாக் பண்ணது? இவ்வளோ நேரம் ஆயிருக்கு நம்ம செஞ்ச வேலைக்கு ரெஸ்பான்ஸ் வர்றக்கு. இருங்க இருங்க, அங்கேயே இருங்க, சாயந்தரம் வரைக்கும் பாத்ரூம்குள்ளேயே இருங்க, இல்லாட்டி பாத்ரூம் கதவை உடைச்சிட்டு வெளியில வாங்க. சிண்டு, 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 சிண்டு. தட்டுங்க தட்டுங்க, நல்லா தட்டுங்க. நீங்க என்ன தட்டினாலோ கதவை திறந்து விடவே மாட்டேன் இன்னைக்கு. யார் இத லாக் பண்ணது? நான் இவ்ளோ நேரம் கத்திக்கிட்டே இருக்குது. ஏ சிண்டு, உனக்கு காதே கேட்கலையா? இனியா லாக் பண்ணது? மரியாதையா இதை கழட்டி விட்டுரு. நான் வெளியே வந்துச்சுன்னா உன்னை என்ன பண்ணும் எனக்கு தெரியாது. உனக்கு அவ்வளவுதான் ரெஸ்பெக்ட். கழட்டி விடு. காதெல்லாம் நல்லா கேக்குது ஆண்டி, நான் தான் லாக் பண்ணி விட்டேன். இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் உள்ளேயே இருங்க, நீங்க என்ன கத்துனாலும் நான் கதவை திறந்து விட மாட்டேன். ராகுல் சாயந்தரம் தான் வருவான், அது வரைக்கும் அங்கேயே இருங்க. நீ பண்ணிட்டு இருக்கிறது பெரிய தப்பு சிண்டு. நீ ஒழுங்கா லாக்கே அவுத்தி விடு, இல்லே நான் உங்க அம்மா சொல்லிக்கோங்க சொல்லிக்கோங்க, இந்த ஏரியால யாருக்குமே உங்களை பிடிக்காது. சிண்டு, சிண்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? 12 மணிலிருந்து லஞ்ச் ரெடி ஆயிருச்சான்னு வந்து கேட்டே. மணி 2 போகுதுடா, லஞ்ச் ரெடி ஆயிருச்சு. இன்னும் வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கா? சீக்கிரம் வா. பெரியமா, என்ன பெரியமா எப்பவும் போல சாம்பார் ரசம் பொரியலா பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா, உனக்கு பிடிச்ச மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நீ சீக்கிரம் வந்து சாப்பிடல, பண்டியும் பப்ளுவும் சேர்ந்து எல்லாத்தையும் முடிச்சிருவாங்கடா. அச்சச்சோ சோனியா ஆண்டி, சாரி ஆண்டி, நான் அர்ஜென்ட்டா போய் மீன் குழம்பு சாப்பிடணும். நீங்க சாயந்தரம் வரைக்கும் இங்கே இருங்க, நல்லா சாப்பிட்டு முடிச்சு தூங்கி எந்திரிச்சு வந்து உங்களுக்கு கதவை திறந்து விடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற பார்பி டால்ஸ் நிறையா இந்த வீடியோவோட டேக் பண்ணியிருக்கிறோம். அதை ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்தா லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.